கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். துன்மார்க்கன் என்று சொல்லும்போது தேவனை பின்பற்றாதவன், மனம் திரும்பி பாவ மன்னிப்பை ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ள மனமற்றவன், தீய எண்ணத்தோடு வாழ்பவன், தீமையானவைகளையே எப்பொழுதும் செய்து கொண்டிருப்பவன் துன்மார்க்கன். அவனுடைய ஆலோசனைக்கு உட்படாதவர்களாய் காணப்பட வேண்டும். பாவிகளுடைய வழி என்று சொல்லும்போது பொய் சொல்லக்கூடாது என்று தெரிந்தும் துணிகரமாக பொய் சொல்வது, வீண் வார்த்தைகளை பேசுவது, கோபப்படுவது, அடிப்பது, இப்படிப்பட்டவை இவைகளே பாவமாகும். இப்படிப்பட்டவர்களுடைய வழியிலும் நிற்கக்கூடாது. பரிகாசக்காரர்கள் என்று சொல்லும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவரை பார்த்து பரிகாசம் பண்ணினார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்டவர்கள் கூட பின்பு பரிகாசம் பண்ணினார்கள். அவர்களுடைய நினைவுகள் எல்லாம் தாங்கள் பெரியவர்கள் என்றும் தாங்கள் நீதிமான்கள் என்றும் நினைத்து கொண்டு மற்றவர்களை பரிகாசம் பண்ணுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறதான இடத்தில் உட்காரக்கூடாது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது என்னவென்றால், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாய் காணப்படுவார்கள். இவர்கள் உலகத்தை ஜெயித்தவர்களாகவும், மாம்சத்தை ஜெயித்தவர்களாகவும், சாத்தானை ஜெயித்தவர்களாகவும், எல்லா பாவ கிரியைகளையும் ஜெயித்து பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற பரலோகவாசிகளாய் மாற முடியும். ஆகவே ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வேதத்தை கருத்தாய் வாசித்து அதை ஆராய்ந்து அதன்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் பெற்று பரிசுத்தமாய் வாழ்ந்து என்றென்றும் அழியாத ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யம் செல்ல யாவரும் பிரயாசப்படுவோம். கர்த்தர் யாவரையும் அளவில்லாமல் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.